அனைவருக்கும் வணக்கம். பாப்பாவுக்காக பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேரு கவிதை எழுதியிருக்காங்க. அந்த கவிதையோட ஒவ்வொரு வரிகளிலுமே எவ்வளவு உண்மைகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஷேர்ஷாட்ல போய் பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ கவிதைகள் ஸ்ரீமதிக்காக எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க. ஷேர்ஷாட் மட்டும் கிடையாதுங்க. யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இப்படி எத்தனையோ செயலியில பார்த்தீங்கன்னாக்க பாப்பாவுக்காக கவிதை எழுதி அவங்களுடைய கருத்துக்களை போட்டிருக்காங்க. அந்த கவிதையில பார்த்தீங்கன்னா, ஒரு சில கவிதைகளை உங்க முன்னாடி படிச்சு காட்டுறேன். நீங்களும் கேளுங்க. அதுல உள்ள ஒவ்வொரு வரிகளிலும் இருக்கக்கூடிய அந்த உண்மைகளை பார்ப்போங்க. பாப்பாவுக்காக கவிதைகள் மட்டும் கிடையாதுங்க. எத்தனையோ பேர் பாப்பாவுக்கு நடந்த அநீதிகளை தாங்க முடியாம எவ்வளவோ பேர் இன்னமும் பாப்பாவோட போட்டோவை தான் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படின்னு சொல்லி ப்ரொஃபைலா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவோ பேர் கையில பச்சை குத்தி இருக்காங்க, வண்டியில வச்சிருக்கிறாங்க, கார்ல வச்சிருக்காங்க. இப்படி பாப்பாவுக்கு நடந்த அநீதிகளை யாராலையும் தாங்க முடியல, மீண்டும் வர முடியல. இது மட்டும் இல்லாம எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்காக எவ்வளோ பாடல்கள் பாடியிருக்காங்க, எவ்வளோ கவிதைகள் எழுதியிருக்காங்க, பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் ஷார்ட்ஸ் வீடியோ நிறையா போட்டிருக்காங்க. அதிக அளவுல ஸ்ரீமதிக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையை அவங்களுக்கு தோணுன ஒவ்வொரு கருத்துக்களையும் எடுத்து வெளிவிட்டிருக்காங்க. இப்போ நம்ம வழக்குல பாத்தீங்கன்னா, பாப்பாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மக்கள் மத்தியில ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி நீதி எப்பவோ ஜெயிச்சிருச்சுங்க. ஆனா இன்னும் சட்டத்துக்கு முன்னாடிதான் ஜெயிக்கல. கண்டிப்பா அதுவும் பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் நடந்துடும். யாரு நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணனானோ அவனுக்கு சட்டத்தின் முன்னாடி தக்க தண்டனை கூடிய விரைவில் கண்டிப்பா கிடைக்குங்க. இப்போ நம்ம ஒரு சில கவிதைகளை உங்ககிட்ட படிச்சு காட்டுறேங்க. அதுல உள்ள ஒவ்வொரு வரிகளையும் கேளுங்களேன். எவ்வளவு உண்மைகள் அதுல அடங்கியிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரிகிற அந்த உண்மைகள் மட்டும் உண்மையை சொல்ல வேண்டிய, சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறைக்காரங்க ஸ்ரீமதி வழக்குல மட்டும் செய்யாம காலதாமதம் செய்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு கூட நியூஸை பார்த்தேன், எவ்வளவோ செய்திகளை சொல்றாங்க. அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க ஒரு வழக்கை எப்படி எப்படி கையாண்டாங்க, அவங்களுடைய திறமைகள் எப்படி இருந்தது, அவங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி சிசிடிவி பதிவு எங்க இருக்கு, செல் டவர் லொகேஷன் எடுத்து இப்படி எவனாவது ஒருத்தன் கொலை பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு அவன் ஓடி ஒளியிறான் அப்படின்னா கண்டிப்பா அவனால ஓடி ஒளிய முடியாதுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றவாளிகளே இவ்வளவு யோசிக்கும் போது படிச்சு பட்டம் வாங்கின அதிகாரிகள் அவங்களுக்கு பல ட்ரைனிங் கொடுத்துப்பாங்க. அவங்களுக்கு பல ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஒரு கொலைகாரனை எப்படிலாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவமும் திறமைகளும் வைத்து கொலைகாரனை 2 நாளில் கண்டுபிடிச்சிருவாங்க. 2 நாள் என்ன, 2 மணி நேரத்துல கூட கண்டிப்பா அவங்களால கண்டுபிடிக்க முடியுங்க. அந்த அளவுக்கு தான் எல்லா போலீஸ்காரங்களுக்கும் திறமைகள் இருக்கு. ஆனா அவங்க கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய வழக்கும் இருக்குதுங்க. பாப்பாவுக்காக ஒரு தலைப்பு வச்சு போட்டிருக்காரு. என்ன தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன் ஆத்மா கொஞ்சம் இளைப்பாறட்டும் கண்ணே அப்படின்ற ஒரு தலைப்புல எழுதியிருக்காரு. அதை நீங்களும் கேளுங்க. என்ன என்ன நினைத்தாயோ, எதிரியின் செயல் கண்டு துடித்தாயோ. அந்த நேரம் பாப்பா என்னென்ன நினைச்சதோ, அவனோ வரும்போது எவ்வளவு துடிச்சுதோ அப்படின்ற வரிகளை கேட்கும் போதே நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நீ கண்ட கனவுகள் எல்லாம் காண நேராய் போனதோ. பாப்பா எவ்வளவோ கனவுகளோட இருந்திருப்பா, அந்த கனவுலாம் வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ கற்ற கல்வியே உன்னை கழுத்து அறுத்த கதையா ஆனதோ. அதாவது நீ படிக்கிறதுக்காக போன அந்த பள்ளிக்கூடத்திலேயே உன்னுடைய உயிரை போக்கியிருக்காங்களே அப்படின்ற வரிய சொல்லியிருக்காரு. நீ கற்ற கல்வியே உன்னை கழுத்த அறுத்த கதையாய் ஆனதோ அப்படின்றாரு. அழகாய் பிறந்தாய், அறிவாய் வளர்ந்தாய், ஸ்ரீமதி என்ற பெயர் கொண்டாலும். பாப்பா எவ்வளோ அழகா இருக்கிறா, எவ்வளோ அறிவா இருக்கிறா அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அழகாய் பிறந்தாய், அறிவாய் வளர்ந்தாய், ஸ்ரீமதி என்ற பெயர் கொண்டாலும் மதிகெட்ட மனிதர்களால் இன்று மண்ணுக்குள் மடிந்தாயே. யாரால பாப்பாவோட உயிர் பேச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதிகெட்ட மனிதர்களால மண்ணுக்குள் போயிட்டியே. அந்த வரிய எவ்வளவு உண்மைகள் இருக்கு அப்படின்னு பாருங்க. உனக்காக நீதி கேட்டு போராட்டம் வெடித்தது,
உருகுலைந்த உன் உடலை கண்டு உன்னை பெற்ற மனம் துடித்தது. பாப்பாவுக்காக எத்தனை பேர் நீதி கேட்டு போராடினாங்க. பாப்பாவோட அந்த உடலை பார்க்கும் போது பெற்ற மனசு எவ்வளோ துடிச்சிருக்கும் அப்படிங்கிறத சொல்றாருங்க. நீதி கிடைக்கும் என்று நாங்களும் நம்பினோம், வீதி இறங்கி போராடி வெம்பினோம். நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம போராடணும், வீதி இறங்கி போராடணும். ஆனா நீதி கிடைக்காம நம்ம இப்ப நின்றுகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாருங்க. உடற்கூராய்வு மறு அறிக்கையும் வந்தது, அதுவும் முன் சுமந்து வந்த பொய்யை தந்தது அன்பு தங்கையே அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம உடற்கூராய்வு ஃபர்ஸ்ட் உடற்கூராய்வு பண்ணிட்டாங்க. 2வது தடவை நம்ம டாக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஆனா நமக்கு அந்த டாக்டர் தரல. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவங்களாவே உடற்கூராய்வு பண்ணிக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் உடற்கூராய்வுல நம்ம நம்பிக்கை இல்லைன்னு தான் சொன்னோம். அதனுடைய பொய்யை தான் திரும்பவும் மறுகூராய்வுலும் வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காருங்க. சாமானியனுக்கு சமூக நீதி எல்லாம் அதிகபட்ச ஆசை போல அன்பு தங்கையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மள மாதிரி ஏழைகளுக்கு, நம்மள மாதிரி விவசாயிகளுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது அதிகபட்ச ஆசையா இருந்துகிட்டு இருக்கு. அது எப்படி பணக்காரனுக்கு முன்னாடி நம்மளுடைய நீதி வெல்லும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. உயர் பதவி உத்தமர்கள் எல்லாம் கள்ளக்குறிச்சியின் உள்ளே போய் வெளியே வருகிறார்கள், ஆனால் உண்மை மட்டும் வெளியே வந்தபாடு இல்லை. உயர் பதவினா பெரிய பெரிய அதிகாரிலாம் கள்ளக்குறிச்சிக்குள்ளார போயிட்டு வராங்க, ஆனா உண்மை மட்டும் வெளியே வர மாட்டேக்கு. எல்லா அதிகாரிகளும் மூடிதான் மறைக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா காவல்துறைக்கு உயர் அதிகாரியா இருக்கக்கூடிய டிஜிபி நினைச்சிருந்தாலே உண்மை வெளியே வந்திருக்குங்க. ஆனா அவர் உள்ளர போய் தான் வெளியே வந்தாரா தவிர உண்மை மட்டும் வெளியே வரல. இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு அவர் தாங்க ஒரு முக்கிய காரணமாவே இருந்தாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பள்ளிக்கூடம் எந்த ஒரு ஆய்வுமே பண்ணாத அந்த பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம்னு சொன்னாரு. அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மட்டும் எப்படிங்க உண்மையை சொல்லுவாங்க? இப்போ உயர் அதிகாரிகள் உள்ள போய் வெளியே வராங்க, ஆனா உண்மை மட்டும் வெளியே வரலங்க. நீதியின் நெடிலெடுத்து நிதியால் குறிலாகி விட்டதோ, நீதியின் நெடிலெடுத்து நிதியால் குறிலாகி விட்டதோ என்று கேட்டிருக்காரு. கண்டிப்பா இது மறுக்க முடியாத உண்மைதாங்க. இந்த பாழாய் போன சமூகத்தில் உனது ஆத்மா கொஞ்சம் இலை பாரட்டும் தங்கையே அப்படின்னு எழுதியிருக்காருங்க. இந்த பாழாய் போன சமூகத்தில் உனது ஆத்மா கொஞ்சம் இலை பாரட்டும் தங்கையே அப்படின்னு எழுதியிருக்காரு. அதே போல அடுத்த தலைப்புல ஸ்ரீமதி அப்படின்ற தலைப்பு வச்சு எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பு மகளே, யார் யாரோ துப்பு தொலைக்கி இப்படி அப்படி என அளந்து கொண்டு இருக்கின்றனர். நான் நினைத்து நினைத்து அழுகிறேன் நீ கடைசியாக பேசிய உச்சரித்த வார்த்தைகளை. நான் நினைத்து நினைத்து அழுகிறேன் நீ கடைசியாக பேசிய உச்சரித்த வார்த்தைகளை. சொற்களுக்கு இடையேன இடைவெளிகளை. கண்டிப்பா அவர் ஸ்ரீமதி மகள் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சிருக்காரு. அவர் தன்னுடைய மகளா நினைச்சு சொல்றாரு. யாரோ துப்பு தொலைக்கிறாங்க, ஆனா இப்படி அப்படின்னு அளந்துகிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர உண்மையை சொல்லல அப்படிங்கிறாரு. அவர் பாப்பாவை நினைச்சு நினைச்சு அழுறேன், நீ பேசிய கடைசியா அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு அழுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொற்களுக்கு இடையேன இடைவெளிகளை, அந்த வார்த்தைக்கு வார்த்தை அந்த இடைவெளிகளை நினைச்சு பாக்குறேன். நீ புத்தகங்கள் கிழிந்திருக்க அட்டை போட அவசியம் என்ன? ஸ்ரீமதி அந்த புத்தகத்துக்கு அட்டை போட்டா அப்படின்னு அவங்களுடைய தோழிகள் சொன்னாங்க. அதுதான் சொல்றாரு, நீ புத்தகங்கள் கிழிந்திருக்க அட்டை போட அவசியம் என்ன? நீ இட்ட அட்டைக்குள் பாதுகாக்கப்பட்ட புத்தகங்கள் தற்கொலை இல்லை கத்தி கொண்டே இருக்கின்றன. பாப்பா கடைசியா அந்த புக்குக்கு அட்டை போட்டா இல்லைங்களா, அந்த புத்தகம் கூட என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்ரீமதி தற்கொலை இல்லை அப்படின்னு அந்த புத்தகம் கூட கத்திக்கிட்டே இருக்குங்களாம். இந்த வரிகளை பாருங்க, இதுல எவ்வளவு உண்மைகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலையில யாராவது அட்டை போடுவாங்களா? எங்களை மன்னித்து விடு மகளே, உன்னோடு சேர்த்து நீதியும் புதைக்கின்றோம் அப்படின்னு சொல்றாரு. ஐயா, தயவு செஞ்சு இப்படி சொல்ல வேண்டாம். கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள்
நீதி வெல்லும், உண்மை வெளிவரும். இந்த கொலைகாரனுங்களுக்கு தக்க தண்டனை கிடைச்சே தீருங்க. அடுத்ததா கல்வி கூடம் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒருத்தர் எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்க சென்ற மகளே, கற்க சென்ற மகளே, ஏன் கல்லறைக்கு சென்றாய்? கனவுகள் கொண்டு சிறகடித்த உன்னை கால கயிற்றில் பிடித்தது யார்? பாப்பாவை பார்த்து கேட்கிறாரு. பள்ளிக்கூடம் படிக்க தானே போனேன், நீ ஏமா கல்லறைக்கு சென்ற அப்படிங்கிறாரு. கண்டிப்பா அந்த பாவிகளோட சதியால தான் பாப்பா கல்லறைக்கு சென்றா. படிக்கிறதுக்கு பல கனவுகளோட தான் அவ பள்ளிக்கு போனா. பல கனவுகள் கொண்டு நீ இருந்தியே, உன்னை யாருமா கால கயிற்றில் பிடிச்சாங்க அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா பல கனவுகளோடு வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு குழந்தைய அவனோட சூழ்ச்சியில என் பிள்ளைய உன் பிள்ளை மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு எங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி அந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்க வச்சா அந்த சாந்தி. அவளோட சூழ்ச்சி தான் என் பிள்ளைக்கு பாசக்கயிறா மாறி இருக்கு. காற்றாய் கலந்த பூவே, காற்றாய் கலந்த பூவே, நீதி தேவதையின் மடியில் விழுந்து நீயே நீதியை தேடிக்கொள். பாப்பா வந்து காற்றுல கலந்த ஒரு பூ மாதிரி நீயே போயிட்டு நீதி தேவதையின் மடியில விழுந்து நீதியை தேடிக்கோ அப்படின்றாரு. கண்டிப்பா பாப்பா என்னைக்கா இருந்தாலும் அந்த கொலைகாரனை காட்டி கொடுத்து நீதி தேவதைக்கு முன்னாடி அந்த கொலைகாரனை பாப்பாவே காட்டி கொடுத்து அவனுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. அடுத்ததா ஸ்ரீமதியின் முகம் தெரியாது எனக்கு அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அந்த இதை பாருங்க. உன் முகம் தெரியாத நானும் உன் முகவரி தேடினேன், விடுதியில் இருந்த நீ விடுகதை ஆனது ஏனோ? பாப்பாவோட முகம் தெரியாது, உன்னுடைய முகவரியை நான் தேடினேன், விடுதியில இருக்கும் போது நீயே விடுகதையா ஆயிட்டியே அப்படின்னு சொல்றாரு. இந்த விடுகதையா ஆனதுக்கு காரணம் யாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த பள்ளி நிர்வாகம் தாங்க. அடுத்த வரிகளை கூர்ந்து பாருங்களேன். உறங்கும் வேளையில் உன் உயிர் பிரிந்தது ஏனோ? உறங்கும் வேளையில் உன் உயிர் பிரிந்தது ஏனோ அப்படின்னு கேட்கிறாரு. பாப்பா வந்து நிம்மதியா படுத்து தூங்கலான்னு போயிருப்பா. கண்டிப்பா எந்த பரதேசி நாயை என் பிள்ளைய பொய் சொல்லி அழிச்சிட்டு போய் இந்த மாதிரி ஆளாக்குனாலோ தெரியலங்க. கண்டிப்பா அவளுடைய குடும்பம் நல்லாவே இருக்காது, நாசமா போயிடுங்க. கல்வி கூடம் உன் கல்லறை ஆனதோ அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா அந்த பள்ளிக்கூடம் வந்து பாப்பாவோட கல்லறை தான். அதை தான் சொல்றாரு, கல்வி கூடம் உன் கல்லறை ஆனதோ அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பள்ளிக்கூடத்துலதான் இன்னமும் பொதுமக்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட அவங்களுக்கு மனசாட்சி இல்லை. ஸ்ரீமதியோட கல்லறைக்கு தான் அவங்க அனுப்பிட்டு இருக்கிறாங்க. நீ இருந்திடவில்லை, உன்னை யாரும் மறந்திடவில்லை. நீ வந்து இந்த உலகத்துல இறக்கல கண்ணு, எல்லாரோட மனசுலயும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிற. உன்னை நாங்க யாரும் எப்பவும் மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. மகளே, மீண்டும் பிறந்து வா மகளே, உன் கனவுகளை வெல்ல, உண்மைகளை சொல்ல அப்படிங்கிறாரு. நீ ஏதாவது ஒரு ரூபத்துல மீண்டும் பிறந்து வா, உன்னுடைய கனவுகளை வெல்லணும், உண்மைகளை சொல்லணும், வா மகளே அப்படின்னு சொல்றாருங்க. கண்டிப்பா ஸ்ரீமதி எப்பவோ யார் வயிற்றுலயாவது கண்டிப்பா பிறந்திருப்பா. அவள் மூலம் என்னைக்கா இருந்தாலும் பல உண்மைகள் வெளியே வருங்க.